ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல டேஸ்டியான 10 மினிட்ஸில் சீக்கிரமாக ரெடி ஆகக்கூடிய ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் சாதத்தை வடித்து எடுத்துக்கிறேன், நல்லா உதிரியாகவும். அப்புறம் கோஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கறிவேப்பிலை, பீன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போங்க. வெங்காயம், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேரட்டை சீவி எடுத்துக்கோங்க. தேவையான கொத்தமல்லி, காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூள், உப்பு. இவ்வளோ தாங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸு. ஒரு வானல் ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்தப்புறம் லைட் கலர் சேஞ்சஸ் இருந்தால் போதும். மிளகாய் அது கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு ஏற்பதோ அதுக்கு அளவு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் அது கூட கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் போட்டுக்கோங்க. நான் இதை 2-3 பேட்சாக தனித்தனியாக போட்டு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கேரட் இந்த மாதிரி சீவின கேரட் சேர்த்துக்கோங்க. அது நமக்கு சீக்கிரமாக நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அது கூட கட் பண்ணி வச்சுருக்க கோஸை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி அளவளவாக சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது வெங்காயத்தால் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும். நம்ம எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஆட் பண்ணி பண்ணும்போது. அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாதத்துலேயுமே ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துச்சு. நீங்கள் நல்லா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நாம் ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸ் நல்லா உதிரியாக இருக்கணும். இது கூட நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட பண்ணால் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக நான் ஃப்ரைட் ரைஸ் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நாம் அதே மாதிரி எல்லாமே வதக்கின அப்புறம் சாஸ் வேணும்னா உங்கள் கூட சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஆட் பண்ணப்பறம் நான் மிளகுத்தூள் போட்டு காரத்துக்கு ஏற்ப அதையும் தூவி விட்டுக்கிறேன். சாதம் நல்லா உடையாமல் கிளறி விடணும். அப்புறம் கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல டேஸ்டியான ரொம்பவே சூப்பரான 10 மினிட்ஸில் சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.